களப்பிரர்கள் காலம் சங்க மருவிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் பல்லவர் பாண்டியர் காலத்திற்கு இடைப்பட்ட தோராயமாக 300 to 600க்கும் காலமே தமிழக வரலாற்றின் களப்பிரர்கள் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த களப்பிரர்களோட காலம் இவ்விடைவெளியில் போர்க்குணம் மிக்க களப்பிரர்கள் என்போர் தமிழகத்தை கைப்பற்றி தமிழகத்தின் பாரம்பரிய அரசுகள் மூவேந்தர்களையும் தோற்கடித்ததால் இந்த காலம் இடைக்கால ஆட்சியின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. களப்பிரர்களோட காலம் இருண்ட காலம் அப்படின்னு சித்தரித்தனர். ஒருவேளை இவ்விடைப்பட்ட காலத்தில் முந்தைய தமிழ் பண்பாட்டில் பல தனி கூறுகள் மறைந்திருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. ஆனாலும் இக்கருத்துக்களை சரியாக ஏற்பது இல்லை. ஆனால் தமிழ் பண்பாட்டில் பல சிறந்த கூறுகள் இக்காலத்தில் தான் தோன்றிருக்கு. களப்பிரர்கள் காலத்தில் தான் தமிழ் பண்பாட்டின் பல சிறந்த கூறுகள் தோன்றியிருக்கு. இந்த காலத்தில் உன்னதமான தமிழ் இலக்கியங்களும் திருக்குறளும் அதோடு ஏனைய 14 கீழ்கணக்கு நூல்கள் இயற்றப்பட்டன. சிலப்பதிகாரம், மணிமேகலை அந்த காப்பியங்கள் இந்த காலத்தையே சேர்ந்தது. அவைதீக மதங்களான சமணமும் பௌத்தமும் பெரும் செல்வாக்கு பெற்றமையால் வைதீக வேத புராண கருத்துக்களையும் கொண்டிருந்த அறிஞர்கள் ஆட்சி புரிகின்ற களப்பிரர்கள் தீயவர்கள் என்ற கருத்தும் தோற்றத்தையும் உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்காலகட்டம் பற்றிய அண்மை காலத்தில் புதிய விளக்கத்தின்படி இக்காலகட்டத்தின் பெரும் மாற்றத்தை நோக்கி இட்டு சென்று மாறுதல் காலமாகும். இந்த மாறுதல்களின் விளைவாக 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் வட தமிழகத்தின் பல்லவரும் தென் தமிழகத்தின் பாண்டியரும் அரசு மற்றும் சமூகத்தின் உருவாக்க வழி உருவானது அன்று அண்மை கால வரலாற்று ஆய்வாளர் கூறுகின்றாங்க. தொடக்க காலத்தில் இந்நாடுகள் அரசர்கள் சமண பௌத்த மதங்களை ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க படிப்படியாக சைவ வைணவ பக்தி இயக்கத்தால் புத்துயிர் பெற்ற வேத புராணங்கள் மதங்களின் செல்வாக்கிற்கு உள்ளாயின. ஆனால் இம்மதங்கள் பக்தி இயக்க அடியார்களின் வெறுப்பை தூண்டும் வகையில் பொதுமக்களிடையே சமண பௌத்த மதங்கள் பெரிய செல்வாக்கை பெற்றுச்சு.